என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி. You follow me. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, கிருபை பெரிதல்லோ. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம். நான் உங்களுக்கு 8வது வசனத்தின் முதற் பகுதியை வாசிக்கின்றேன். அன்று ராத்திரி அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு. நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை ஆராதனையிலும் ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும்படிக்கு இந்த நாளிலே எங்களுக்கு கொடுத்த இந்த வேத வசனத்தை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர், இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்கத்தக்கதாய் ஒவ்வொரு வாரமும் நீர் எங்களோடு கூட இந்த வசனங்களை பேசி வருகிறீர். இந்த வாரத்திலும் நாங்கள் எந்த காரியத்தை தியானிக்க வேண்டுமோ அதற்குண்டான வசனத்தை, அதற்குண்டான வேதத்தினுடைய காரியத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படி எங்களோடு கூட நீர் பேசும்படிக்கு உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு பேசும், எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் திருவிருந்து என்று சொல்லப்படுகின்ற பஸ்காவை பற்றினதான காரியத்தை இந்த நாட்களிலே கவனித்து வருகிறோம். நீங்கள் இதை புரிந்து கொள்ளத்தக்கதாய் ஒரு 1-2 நிமிடங்கள் மாத்திரம் நான் கடந்ததை சொல்லி இன்றைக்கு நாம் கவனிக்க வேண்டியதை முழுமையாய் கவனிக்கத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. பழைய ஏற்பாட்டு காலத்திலே பஸ்கா என்று சொல்லப்படுகிற கடந்து போகுதல் என்கின்ற ஒரு பண்டிகையை இஸ்ரவேலர் ஆசரிக்கும்படியாய் கர்த்தர் செய்து அவர்களை எகிப்திலிருந்து சுயதேசத்திற்கு கடந்து போக பண்ணினார். அதே பஸ்காவை புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையாய் தந்து இந்த உலகத்திலே அவர் எப்படி மரணத்தை கடந்து போனாரோ அதே போல மரணத்தை, உலகத்தை, சாபத்தை கடந்து அவரை அடையும்படிக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம்தான் இந்த பஸ்கா. இந்த பஸ்காவிற்கு நாம் எப்படி ஆயத்தப்பட வேண்டும், அல்லது இந்த கடந்து போகுதல் என்று சொல்லப்படுகின்ற இயேசு கிறிஸ்துவினுடைய இரகசிய வருகையிலே நாம் கடந்து போக வேண்டுமானால் நாம் நம்மை எப்படி ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற ஆயத்தத்தை பழைய ஏற்பாட்டு காலத்திலே பஸ்கா என்று ஆசரிக்கப்படுகிற ஆசரிப்பிலிருந்து நாம் ஒரு 7 விதமான ஆயத்தங்களை கவனித்து வருகின்றோம். முதலாவதாக, நீங்கள் கர்த்தருடைய நாளை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், நாளுக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று கவனித்தோம். இரண்டாவதாக, நீங்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் என்னவென்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, அந்த ஆட்டுக்குட்டியை நீங்கள் அடிக்க வேண்டும், கொலை செய்ய வேண்டும், அல்லது அதை நீங்கள் சமைக்கும்படியான ஒரு ஆயத்தத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுவது ஒரு நல்ல மரணத்திற்கு ஏதுவான ஒரு ஒப்பு கொடுத்தலோடு நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாகவும், அதன் இரத்தத்தை எடுத்து நிலைக்கால் வாசல்களிலே நீங்கள் தெளிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது இரத்தத்தினால் உண்டாக்கப்படுகிற பரிசுத்தத்தின் ஆயத்தம் நமக்கு இருக்க வேண்டும் என்று 4 காரியங்களை கடந்த நாட்களிலே நாம் கவனித்தோம். 5வது காரியத்தை நான் கடந்த வாரத்திலே நான் ஆரம்பித்து அதனுடைய முகவுரையை மாத்திரம் நாம் கவனித்தோம். என்ன முகவுரை என்று சொன்னால், அதன் மாம்சத்தை நெருப்பிலே சுட்டு என்று சொல்லும் பொழுது அதை வேவித்தலோ அல்லது அதை பொரித்தலோ செய்யக்கூடாது. நீங்கள் வேக வைப்பதோ அல்லது அதை வறுத்து நீங்கள் உண்பதோ செய்யக்கூடாதபடிக்கு நீங்கள் அவைகளை நேரடியாய் நெருப்பினாலே சுட வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து கொண்டு போவதற்கு வனாந்திர பாதையாய் இருக்கிறபடியினாலே அவர்கள் அதை செய்வதற்கு லகுவாய் இருக்கும் என்பதற்காக ஒருவேளை அதை ஒரு காரணமாக சொல்லியிருக்கலாம். இரண்டாவது, நெருப்பு, சமைப்பு என்ற காரியங்களிலே நெருப்பும் எளிதிலே கிடைக்கும், அதே நேரத்தில் சமைப்பு என்பதை அதிகமாய் சொல்லாதபடிக்கு அதை நேரடியாய் நெருப்பிலே சுட்டு நீங்கள் சாப்பிடலாம் என்று ஆண்டவர் சொன்னதற்கு காரணம் ஒருவேளை அவர்கள் வனாந்தர பாதையை கடந்து போக வேண்டும் என்பதற்கான எளிமைக்காக எழுத்தின் பிரகாரம் சொல்லப்பட்டதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இது ஆவிக்குரிய ரீதியிலே எதற்காக சொல்லப்படுகிறது என்பதை தான் புதிய ஏற்பாட்டு காலத்திலே நாம் கவனிக்கின்றோம். புதிய ஏற்பாட்டு காலத்தின்படி ஒரு மாம்சமானது அது நெருப்பிலே சுடப்படும் பொழுது, சுடப்படுகிற வேளையிலே அவற்றிற்குள் இருந்து அந்த மாம்சத்திலே மறைந்திருக்கிற கொழுப்பு தன்மைகளும் நீர்களும் வெளியிலே வருகிறது. இதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். அப்படியானால் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே
நீங்கள் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிறீர்கள் என்று சொன்னால், நீங்களும் நானும் கர்த்தருடைய வருகைக்கு போகுவதற்கு, நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு இங்கே சொல்லப்படுகிற 5வது ஒரு ஆயத்தம் என்னவென்று சொன்னால், நம்முடைய மாம்சங்கள் நெருப்பிலே சுடப்பட்டதாய் ஆயத்தப்படுத்த வேண்டும். அப்படியானால் நம்முடைய மாம்சத்திற்குள்ளே மறைந்திருக்கிற, நம்முடைய மாம்சத்திற்குள்ளே புதைந்திருக்கிற காரியங்களை நாம் நம்மிலிருந்து நீக்கி நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்காக ஆண்டவர் சொன்னார், நெருப்பிலே சுடப்பட வேண்டும். நெருப்பிலே என்று சொல்லும் பொழுது, நான் கடந்த வாரத்திலே சொன்னேன், பழைய ஏற்பாட்டு காலத்திலே நெருப்பிலே சுடப்பட்டதாய் ஒரு மாம்சம் இருக்க வேண்டும் என்று. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே இது நெருப்பிலே சுடப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல, அதற்கு ஈடாக நெருப்பு நமக்குள்ளே வருகிற பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை கர்த்தர் நமக்குள்ளே வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளியிலே இருக்கிற ஒரு அக்கினியினால் சுடப்படுவதல்ல, தேவனுடைய அக்கினி நமக்குள்ளே இருக்கிறதினால் நாம் உருவாக்கப்படுகிற ஒரு ஆயத்தத்தை பற்றி வேதம் புதிய ஏற்பாட்டு காலத்திலே சொல்லுகிறது. இதை தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே கடந்த வாரத்திலே நாம் ஆரம்பித்தோம். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடி வந்திருந்த பொழுது அக்கினி மயமான நாவுகளை போன்ற நாவுகள் அவர்கள் எல்லோர் மேலும் இறங்கி வந்ததாம். அப்படி இறங்கி வரும் பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு காரியம் மாறுதல் நடைபெறுகிறது. என்னவென்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் தந்தருளின வரத்தின்படியாகவே அவர்கள் வெவ்வேறு பாஷைகளை பேசினார்கள். அப்படியானால் நமக்கு புதிய ஏற்பாட்டு காலத்திலே நம்முடைய சரீரத்தை ஆயத்தப்படுத்துவதற்கு தேவன் ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார். என்ன வரம் என்று சொன்னால், பரிசுத்த ஆவி என்கின்ற அக்கினியின் மூலமாய் வெளிப்படுகின்ற அந்நிய பாஷை என்கின்ற ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்ல, நீ எல்லாருமே பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற எல்லாருமே வரம் பெற்றவர்கள். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இந்த வரத்திலிருந்து தான் மீதி நீங்க கேள்விப்படுகிற வரங்கள் தான். சுகமாக்குகிற வல்லமை, அல்லது சுகப்படுத்துகிற வரம், அல்லது அந்நிய பாஷையிலிருந்து வியாக்கியானம் செய்கிற வரம், இதெல்லாம் 9 விதமான வரங்கள் என்று சொல்லப்படுகின்ற, அல்லது கனி என்று சொல்லப்படுகிற இவைகள் எல்லாமே இந்த அபிஷேகத்திலிருந்து தான் உருவாகிறது. அப்படியானால் இந்த வரத்தை முக்கியப்படுத்துவோமானால், நம்முடைய வாழ்க்கைக்கு இதிலிருந்து நமக்கு எந்த கனிகள் வர வேண்டுமோ, எந்த வரங்கள் செயல்பட வேண்டுமோ, அதை தேவன் செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்திலே ஆண்டவர் ஆவிக்குரிய வரம் என்று கொடுக்கப்படுவது எதற்கென்று சொன்னால், நாமும் ஊழியம் செய்ய வேண்டும் என்பதற்காகவோ, நாமும் வரம் பெற்றவர்கள் என்று சொல்லப்படுவதற்காகவோ, அல்லது வேறு ஒருவர் வந்து இந்த வரத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார் என்று சொல்லுகிறதுனாலோ அல்ல. நீங்கள் கர்த்தருக்கு எந்த விதத்திலே பிரயோஜனப்பட வேண்டுமோ அந்த பிரயோஜனத்திற்கு ஏற்ற ஒன்றை கர்த்தர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது போதிக்கிறதா இருக்கலாம், போதிக்கிற வரமாய் இருக்கலாம், அல்லது ஞான அர்த்தங்களை சொல்லுகிற வரமாய் இருக்கலாம். எந்த வரங்களாய் இருந்தாலும் அவர் அவருடைய ஆவிக்குரிய பிரயோஜனத்திற்காய் தேவன் கொடுக்கிறார். அப்ப அடிப்படை என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் தான் அடிப்படை. சரி, இன்றைக்கு நம்முடைய சப்ஜெக்டுக்குள்ள வருவோமே. இந்த ஆவியினுடைய அக்கினியை ஆண்டவர் நமக்குள்ளே கொடுத்ததற்கு மூல காரணம் என்ன, மூல காரணம், ஆதாரங்கள் என்ன என்பதை குறித்து தான் நாம் கவனித்து வருகிறோம். நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது 2 விதமான காரியங்கள் நிச்சயமாய் நடக்கும். 2 காரியங்கள். ஒன்று, நம்மை சீர்படுத்துகிற காரியங்கள் உள்ளுக்குள்ளே நடக்கும். 2வது, உலகத்திலே நம்மை சாட்சியாய் மாற்றுகிற காரியம் நடக்கும். சீர்படுத்துகிறதும் சாட்சி உள்ளவர்களாய் மாற்றுவதும் தான் பரிசுத்த ஆவியானவருடைய வேலையாய் வேதத்திலே சொல்லப்படுகின்றது. நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்ற வார்த்தையை நான் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் சாட்சி என்கின்ற ஒரு இடம் வருகிறது. அதற்கு முன்பாக நம்மை சீர்படுத்துதல் என்கின்ற சீர்படுத்துகிற இடம் நமக்கு வருகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொன்ன ஒரு நல்ல ஒரு அடையாளம் அல்லது ஒரு ஆலோசனை என்னவென்று சொன்னால், நீங்கள் போய் காத்திருங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் போய் காத்திருங்கள் என்று 10 நாள் அவர்கள் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாய் காத்திருக்கிறார்கள். நீங்கள் காத்திருத்தல், நீங்க பாருங்களேன், 10 நாள் காத்திருக்கிறாங்கன்னு சொன்னா 10 நாள் ஒரே இடத்துல உட்கார்ந்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, 2வது அதிகாரம் துவங்கும் பொழுது வித்தியாசமாக தான் தொடங்குவது. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு, அப்ப அந்த நாளுக்கு வந்து கூடினார்கள் அப்படின்னு சொன்னா
அவரெல்லாம் ஒருமனப்பட்டவர்களாய் காத்திருந்தாங்க, ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அந்தந்த நாளுக்குரிய கடமை, அந்தந்த நாளுக்குரிய வேலை அவர்கள் தங்களால் முடிந்த சின்ன சின்ன காரியங்களை செய்வது மாத்திரமல்ல, முக்கியமாய் கர்த்தருக்காய் காத்திருக்கிறதிலே கவனத்தை அதிகமாய் செலுத்தினார்கள். அப்படி 10 நாள் அவர்கள் காத்திருக்கும் பொழுது 10வது நாளிலே, பெந்தேகோஸ்தே என்று சொல்லப்படுகிற 50வது நாளிலே அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வருவதற்கு முன்பாக அவர்களை முதலாவது ஒரு ஒழுங்கிற்குள்ளே கொண்டு வருகிறார். ஒரு ஒழுங்கிற்குள்ளே வருகிறார்கள். இந்த ஒழுங்கத்திற்குள்ளே வந்த உடனே அவர்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார்கள். ஜெபிக்கிற வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கி வந்தார். அப்படி இறங்கி வந்த உடனே நடந்த முதல் காரியம் என்னவென்று சொன்னால், ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை அவர்கள் பேசினார்கள். அப்படியானால் இதுவரையிலும் அவர்கள் துதித்த துதி, இதுவரையிலும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தின மகிமை, இதுவரையிலும் அவர் கர்த்தரை கனப்படுத்தின கணத்திலிருந்து அந்த கணத்திலும் துதியிலும் மேன்மையிலும் இன்னொரு ஸ்டெப் மேல அதிகமா போகிற அளவிற்கு போகும்படியாக நான் சொல்லுகிறேனே, போகும்படியாய் ஆண்டவர் அவர்களுக்கு வேறொரு வரத்தை கொடுத்து, பாஷையை கொடுத்து, அதன் மூலமாய் தேவனுடைய மகத்துவங்களை பேசும்படியாய் கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கவனிங்க, இந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றவுடனே நீங்க பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து நீங்கள் வாசிக்க ஆரம்பிப்பீர்களானால் அநேக காரியங்கள் அவருடைய வாழ்க்கையிலே சிறப்பானவைகள் நடக்கிறது. நான் விளக்கத்திற்காக நான் சொல்லுகிறேனே, நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் நீங்கள் வாசிக்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, யோவான் ஸ்நானன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர். அப்போ இவர் நிரப்பப்பட்டவர் சொல்லும் பொழுது நீங்கள் மத்தேயு 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் இந்த மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களிலே யோவான் ஸ்நானனை போல ஒருவரும் இல்லை என்று சொல்லப்படத்தக்கதாய், யோவான் ஸ்நானனுக்கு ஒரு பெரிய மேன்மை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அவருடைய மேன்மையின் ஸ்தானத்தை அவர்கள் அடைகிறார்கள். நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், பரிசுத்த ஆவியானவராலே அவள் கர்ப்பம் தரிக்கப்பட. அப்படியானால் இந்த உலகம் முழுவதும் மரியாளை அறிந்து கொள்ளுகின்ற, மரியாளை தேவன் சாட்சியாய் மாற்றுகிற ஒரு இடம் எதுனா பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்தது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், எலிசபெத் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து. நீங்கள் அதே 1ஆம் அதிகாரம் 67வது வசனத்தை நீங்கள் லூக்காவிலே வாசிப்பீர்களானால், சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து. நீங்கள் அதே லூக்கா 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்பீர்களானால், சிமியோன் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்பட்டு என்று சொல்லப்படும். அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு இடத்திலே வரும் பொழுது அவர்களை ஒரு மேன்மையுள்ள ஒரு ஸ்தானத்திற்கு கொண்டு போகிறார் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆனால் அதே ஆவியானவர் இந்த மேன்மையுள்ள ஒரு இடத்திற்கு, மேன்மையான ஒரு ஸ்தானத்திற்கு, அல்லது நீங்கள் மேன்மை என்று சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே மனவாட்டியாய் போகிற ஒரு மேன்மை நீங்கள் அடைய வேண்டுமானால் உங்களுக்குள்ளே ஆண்டவர் ஒரு சீர்படுத்துதலை ஏற்படுத்துகிறார். என்ன சீர்படுத்துதல்னா, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷை பேசினார்கள். நான் நினைக்கிறேன், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் அடைவதற்கு, தேவனை அடைவதற்கு அவனுடைய வார்த்தை, பேச்சு என்பது மிக முக்கியமான ஒன்று. ஏன் அப்படின்னு சொன்னால், யாக்கோபு எழுதும் பொழுது அவருடைய நிருபத்தில் சொல்கிறாரு, நாவும் நெருப்பு தான், அநீதி நிறைந்த உலகம் என்று சொல்லுகிறார். அப்போ ஒரு மனுஷன் வாழணும்னு சொன்னால் அவன் வாயினால் வாழ முடியும், அவன் வாயை வச்சு அழியவும் முடியும். அப்போது முதலாவது பரிசுத்த ஆவியானவர் ஒருவரை வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறார் என்று சொன்னால் அவர்களுடைய வார்த்தையை, பேச்சை முதலாவது தேவன் மாற்றுகிறார். உங்களுக்கு உதாரணத்திற்கு நான் சொல்லுகிறேனே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் அதில் 32வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை பற்றி கேள்விப்பட்ட பின்பு எம்மாவூருக்கு போகிற 2 சீஷர்கள் இருக்கிறார்கள்.
இந்த எம்மாவூருக்கு போகிற சீஷர்களோடு இயேசு கடந்து போனார். அவர்கள் அப்பம் பிடுகின்ற இடம் வரும் பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. கண்கள் திறக்கப்பட்ட உடனே அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து பேசிக் கொள்ளுகிறார்கள். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லை. அப்போ அவர்களுக்குள்ளே ஒரு அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த அக்கினி எப்போ கரெக்டாக வேலை செய்யுதுன்னா வசனத்தை பேசும்பொழுது வேலை செய்யுது. கவனிங்க, உலகத்தில் நிறைய பேருக்கு வரங்கள் கிரியை செய்யும் பொழுது தான் ஆவியானவர் கிரியை செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஆவியானுடைய கிரியை ஒரிஜினலாக எங்கே இருக்குதுன்னா வசனத்தை கேட்கும்பொழுது தான் இருக்குது. நீங்கள் வசனத்தை கேட்கும் பொழுது, நீங்கள் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கூட வாசித்து பாருங்கள், வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி எப்போ கிரியை செய்யுதுன்னு சொன்னால் வசனத்தை கேட்கும் பொழுது. வசனத்தை கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. வசனத்தை கேட்கும் பொழுது நமக்குள்ள யார் கிரியை செய்யணும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஆவியானவர். ஒருவேளை வசனத்தை கேட்கும் போது தூக்கம் வந்துருச்சுன்னா அதோட அர்த்தம் என்ன? சிம்பிளா சொல்ற, ஆவியானவர் இல்லைன்னு அர்த்தம். ஆவியானவர் இல்லைன்னு அர்த்தம். நமக்குள்ள ஒரு கனல், ஒரு அக்கினி ரெடியா இருக்குது. வெளியில இருந்து தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்திற்குள்ள போகும் பொழுது இந்த வார்த்தை என்ன பண்ணுதுன்னா உடனே நம்ம அனல் ஆக்குகிற ஒரு வேலையை செய்கிறது. அப்ப இந்த அனல் ஆக்குகிற வேலையை வசனத்தின் மூலமாய் சரியாய் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு சிலர் தூங்குவாங்க, சிலர் வசனத்தை கேட்க மாட்டாங்க, வசனம் கேட்க நேரத்தில் எழுந்து வெளில போயிடுவாங்க. சிலர் வசனம் கேட்டாலும் உட்கார்ந்து கேட்டாலும் சரி அது இறங்க வேற எதையோ யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்படி வெவ்வேறு விதமான செயல்பாடுகள் உண்டு. இந்த செயல்பாடு எல்லாவற்றுக்கும் அர்த்தம் என்ன தெரியுங்களா? உங்களுக்குள்ளே ஆண்டவருடைய ஆவியானவர் இருக்கிறாரு, ஆனால் அக்கினியா வேலை செய்யலன்னு அர்த்தம். ஏன்னா ஆவியானவருடைய வேலை நிறைய இருக்குது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்மை தேவன் உயிர்ப்பிக்கிற ஒரு வேலை செய்ய வேண்டுமானால், ஒரு உயிர்ப்பித்தலை கொண்டு வர வேண்டுமானால், நமக்குள்ளே சென்ற அந்த அக்கினி வசனத்தை கேட்கும் பொழுது, அவர் வேத வசனங்களை நம்மோடு கூட பேசும் பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு, அப்படின்னா வசனம் கேட்கிற நேரத்தில் நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கிரியை செய்யும். நம்ம ஏற்கனவே கேட்ட வார்த்தைகள், நாம் வேதத்திலே வாசித்தவைகள், வீட்டிலே வேதம் வாசித்தவைகள், சபையிலே இதற்கு முன்பாக செய்தி கேட்டவைகள், தேவன் நம்மோடு இதற்கு முன்பாய் பேசின வார்த்தைகள், இவைகள் எல்லாவற்றையும் நீங்க அந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது 26, 27வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்படுகின்றது, கிறிஸ்து விதமாய் பாடுபடவும் தமது மகிமையிலே பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லிய எல்லாவற்றையும் அவர்களுக்கு அப்போ எழுதப்பட்ட வசனம், சொல்லப்பட்டதை, வாக்குத்தத்தம் பண்ணதை சொல்லும் பொழுது என்ன ஆகுதுன்னா நமக்குள்ளே ஒரு அக்கினி வேலை செய்யணும். அல்லேலூயா. நான் அன்பாய் சொல்லுகிறேன், உங்களுக்குள்ளே தேவன் கிரியை செய்ய வேண்டுமானால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால், உங்களுக்குள்ளே வசனம் செல்லும் பொழுது ஒரு அக்கினி நமக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அக்கினி நமக்குள்ளே கிரியை செய்கின்ற கிரியையினுடைய ஒரு ஆரம்பத்தை நான் வேதத்தில் வாசிக்கும் பொழுது எனக்கு ஆண்டவர் அதை நேற்றைய தினத்தில் நான் அதை வாசிக்கும் பொழுது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விதத்தில், ஒரு கோணத்தில் கர்த்தர் அதை எனக்கு காண்பித்தார். அப்போஸ்தலனாகிய பேதுரு பரிசுத்த ஆவியினுடைய வரங்களை பெற்று சீஷத்துவத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த சீஷத்துவத்திலே, இந்த ஊழியத்திலே, கிறிஸ்தவத்திற்குள்ளே எடுக்கப்பட வேண்டிய, பரிசுத்த ஆவியானவருக்கு பிரியம் இல்லாத ஒன்று, எடுக்கப்பட வேண்டிய ஒன்றை சரியாய் அவர் செய்த ஒரு பகுதியை இன்றைக்கு நாம் கவனிக்க போகிறோம். நீங்களும் நானும் நம்முடைய சரீரத்திலே பரிசுத்த ஆவியினுடைய அக்கினியை கொண்டிருப்போமானால், இந்த அக்கினி நம்மிலிருந்து வெளியிலே தள்ளுகின்ற, வெளியிலே கொண்டு வருகின்ற, வெளியிலே நம்மிடத்தில் இராதபடிக்கு வெளியிலே அனுப்புகிற ஒரு காரியம் இருக்கிறது. அதை தான் இன்றைக்கு கவனிக்க போகிறோம். நீங்கள் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அனனியா சபிராள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தம்பதியர் இருக்கிறார்கள். இவர்கள் தேவனுடைய வசனத்தை கேட்டு
சீஷத்துவத்தை அறிந்தவர்களாய் தாங்களும் ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்பி வந்தார்கள். இவர்கள் விரும்பி வந்த ஒரு நோக்கம், அவர்கள் பர்னபாவை கண்ட பர்னபாவையும் அவருடைய மனைவியும் பார்த்து அவர்கள் எவ்வளவு உற்சாகமாக இருக்கிறார்களே என்று அந்த உற்சாகத்தை தங்களுக்குள்ளே கொள்ள வேண்டும் என்பதற்காய் பர்னபா தன் நிலத்தை கிரயத்தை கொண்டு வந்து, நிலத்தை விற்று கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்தில் வைத்ததை போல இவர்களும் தங்களுடைய நிலத்தை விற்று பாதத்தில் கொண்டு வந்து வைத்தார்கள். ஆனால் அதில் ஒரு பங்கை அவர்கள் வஞ்சித்து வைத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி அந்த இடத்துல நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது பேதுரு ஒரு வார்த்தையை அவர் கேட்கிறார். என்ன கேட்கிறார் என்று சொன்னால், நிலத்தை நீங்கள் இந்த கிரயத்திற்கு விற்றீர்களா என்று கேட்கும் பொழுது அவர்கள் ஆம் என்று சொல்லுகிறார்கள். அந்த 4வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் வாசிங்க. அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ, அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ, நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய். தேவனிடத்தில் பொய் சொன்னாய். நீங்க நல்லா கவனிங்க. மனுஷனுடைய சுபாவம் என்னன்னா பொய் சொல்றது. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. நீங்க கற்றுக் கொடுக்காமலேயே பிள்ளைகள் செய்கிற ஒரு காரியம் என்னன்னா பொய் சொல்றது. கற்றுக் கொடுக்காமலேயே அது இருக்கும். கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது இன்னும் ஃபைனா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். யோசிச்சு பாருங்க. வீட்டில் ஏதோ ஒரு பொருள் இருக்கு, பிள்ளைகள் இடத்துல வந்து நீ உண்மையை தான் பேசணும், பொய் பேசக்கூடாது, இதெல்லாம் சொல்லி தர வேண்டாம். நார்மலாகவே அந்த பிள்ளைகளுக்கு வளர்றது தெரியும், எது பொய் எது உண்மைன்னு. ஏதாவது ஒரு பொருளை நீ எடுத்தியான்னு கேட்ட பிள்ளைங்க உடனே என்ன சொல்லும்? இந்த காலத்தில் அப்படிதான், பொய் பேசிட்டு தான் உண்மையை பேசணும். பிள்ளைங்க அடிப்பேன், இப்போ உண்மையை பேசுகிற வரைக்கும் அடிப்பேன், பிறகுதான் அது என்ன ஆகுது, உண்மை வருது வெளியில். அப்போ அது வரைக்கும் இது நம்முடைய மனுஷன சரீரத்தில் ஊறிடுது. இந்த ஊறின ஒன்றை பேதுரு சரி செய்கிறார். நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்களேன். இந்த சம்பவம் நடந்து முடிந்து 2 பேருமே அடக்கம் பண்ண பிறகு 11வது வசனம் சொல்லுகிறது, சபையார் எல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம். அப்போ தேவன் மேல ஒருத்தருக்கு பயம் வர்றதுக்கு இந்த சம்பவம் அடிப்படையா இருக்குது. இந்த சம்பவம் எதை காட்டுகிறது என்றால், பேதுரு முதலாவது கிறிஸ்தவ ஜீவியத்திலே மனுஷீகத்திலே இருக்கின்ற பொய் என்கின்ற வார்த்தையை நீக்கி கொடுக்கிறார். நான் நேரடியாக சொல்கிறேன், நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே அக்கினியினாலே நீங்கள் சீர்படுத்தப்படுகிறவர்களாக இருப்பீர்களானால், நம்முடைய முதல் சீர்படுத்துதல் எங்க தெரியுங்களா? நம்முடைய வாழ்க்கையில பொய் என்கின்ற இடத்தை விட்டு வெளியில வரும். பொய் என்கின்ற இடத்தை விட்டு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில பொய் ஏன் சொல்லக்கூடாது, ஏன் பேசக்கூடாது என்று சொன்னால், நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் 8ஆம் அதிகாரம் 44வது வசனம் சொல்லுகிறது, பிசாசானவன் சாத்தானானவன் பொய்யனும் அவன் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறவன். அதே நேரத்தில் தேவன் நமக்கு கட்டளை கொடுக்கும் பொழுது அவருடைய கட்டளை என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், பொய் சாட்சி சொல்லாது இருப்பாயாக. பொய் சாட்சி நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கலாம். பொய் சாட்சி சொல்லாது இருப்பாயாக. அப்படின்னா நம்முடைய ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையினுடைய பரிசுத்த ஆவியானுடைய கிரியையினுடைய வாழ்க்கையினுடைய அஸ்திவாரமே என்ன அப்படின்னு சொன்னா, நமக்குள்ள இருக்கிற பொய் என்கின்ற ஒரு கொழுப்பு. அப்படிதான் சொல்றேன். இந்த மாம்சத்தோட மறைஞ்சி ஒட்டி இருக்கிற கொழுப்பு பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்த உடனே அந்த கொழுப்பு பொய் கரைஞ்சி வெளியில போயிருக்கும். அப்பதான் இந்த சரீரம் கர்த்தருக்கு ஜீவ பலியா சரியா போய் நிற்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதற்கு, தேவனுடைய சமூகத்தை அடைவதற்கு பரிசுத்த ஆவி என்கின்ற அக்கினி நமக்குள்ளே செய்ய வேண்டிய கிரியை என்னவென்று சொன்னால், பொய் என்கின்ற காரியம், பொய் என்கின்ற ஒரு காரியம் நம்மிலிருந்து விலக்கப்பட வேண்டும். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாரா? பொய்யெல்லாம் சில நேரங்களில் ரொம்ப சரளமாக சாதாரணமாக நம்ம பேசுறது நம்ம வாழ்க்கையில் அது ஒரு இன்றியமையாத ஒன்றாக போயிடுச்சு. எது கேட்டாலும் பொய், எது பேசினாலும் பொய், எதை எடுத்தாலும் பொய். அதனால் நம்பலாமா வேணாவா அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஒரு முறை
பாஸ்டர் ஜி சுந்தரையா வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஊழியக்காரர் 2-3 பேர் உட்காந்துருக்காங்க. அவருடைய மகன் ஜாஷுவா சுந்தரம் உட்காந்துருக்காரு. அவங்க பேசிகிட்டே இருக்கும் பொழுது அவங்க மகன் ஜாஷுவா சுந்தரம் சொன்னாரா, போங்கப்பா நீங்கள் சும்மா சொல்வீங்க அப்படின்ட்டு. நம்ம கூட சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்று சொன்ன தம்பி நான் வாங்கி தரடா அப்படின்னு சொன்னால், போங்கப்பா நீங்கள் அப்படி தான் சொல்வீங்க, அப்புறம் செய்ய மாட்டீங்க. எதர்ச்சியாக பேசுகிற வார்த்தை தானே, எதர்ச்சியாக தான் சொன்னார், போங்கப்பா நீங்கள் சும்மா சொல்வீங்க அப்படின்ட்டு. அவ்வளோதான், முகலாம் மாறிடுச்சு. உட்காந்துருக்கிறவங்கள தான் பயம் வந்துடுச்சு. டக்குன்னு முகம் மாறிட்ட உடனே அவர் கேட்டாரா, ஜாஷுவா நான் உங்ககிட்ட என்னைக்காகிலும் பொய் சொல்லியிருக்கேனா? என்னைக்காகிலும் தேவையில்லாமல் உட்காந்து உங்ககிட்ட பேசியிருக்கேனா? உங்கள் அம்மா கிட்ட நான் உட்காந்து பேசியிருக்கேன் தேவையில்லாத ஏதாவது? நீ யோசிச்சு பாரு, ஒரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குதுன்னு யோசிச்சு பாரு. பவுல் எழுதும் பொழுது சொல்றாரு, வீணான பொய்யான வார்த்தைகளை பேசுகிற வீண் வார்த்தைகளுக்கு நீ விலகிரு அப்படின்னு எழுதுறாரு. அந்த வாழ்க்கையை பரிசுத்தவான்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறார்கள். அதை சாட்சியாய் நிறுத்தி வைத்து போயிருக்கிறார்கள். வீணாய் சாதாரணமாய் வீண் வார்த்தைகள் பேசுகிற காரியங்களில் இருந்து தங்களை விளக்குகிறார். வீண் வார்த்தையை விளக்குறாங்கன்னா அப்ப யோசிச்சு பாருங்க, பொய் சொல்லுகிற காரியம் என்று வரும் பொழுது அதில் தங்களை எப்படி காத்துக் கொள்ளுகிறார்கள். அதுதான் அவர்களை தேவனோடு ஐக்கியப்படுத்துகிறது. பிசாசுடைய குணம் பொய் சொல்வது, பிசாசுடைய குணம் பொய் சொல்றது. அதே தேவனுடைய குணம் உண்மையை மாத்திரம் பேசுறது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பிசாசினால் பிறந்திருக்கிறபடியினால் பொய் பேசுகிறீர்கள், நானோ என் பிதாவினால் உண்டானேன், என் பிதாவினிடத்திலிருந்து வந்தேன், நான் உங்களிடத்திலே பொய் சொல்லுவதில்லை என்று இயேசு எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை, ஒரு நல்ல தேவனை சார்ந்த தேவனோடு கூட வாழுகிற ஒரு வாழ்க்கை, ஒரு தேவனுடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று வாழ்கிற ஒரு வாழ்க்கை எது என்று சொன்னால், அடிப்படையிலே சொல்லுகிறேன், பொய் பேசாத ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், ரோமர் 1ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் வாசிங்க. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். சிருஷ்டிகரை விட்டு சிருஷ்டியை சேவிக்கிறார். அப்படின்னா எப்படி வச்சுக்கொள்ளுங்க, எப்படி வச்சுக்கலாம்? ஏதாவது ஒரு உதாரணத்தை எடுப்போமே. தேவனை தொழுது கொள்ளணும். தேவனை தொழுது கொள்ளாமல் தேவன் உண்டாக்கின ஏதோ ஒன்றை தொழுது கொள்ளுகிறார்கள். ரொம்ப ஈஸியா சொல்ல போனா இப்படி வச்சுக்கொள்வோம், இப்படி வச்சுக்கொள்வோம். நம்ம ஆண்டவரை நம்ம தொழுது கொள்ளும் பொழுது என்ன சொல்றது, அப்படியே இந்த என்ன சொல் பாதத்தை அப்படியே தொட்டு அப்படியே கண்ணில் வச்சுக்கலாம். இயேசு கிறிஸ்துவே வராதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம முதல்ல சொன்னோம் பாதத்தில் தான் விழுவோம். பாதத்தில் போய் விழுந்து அப்படியே நம்ம கண்ணை அப்படியே ஒத்தி கொள்வோம். இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் அவருடைய பாதத்தை முத்தம் செய்யறதுக்கு, அவருடைய பாதத்தை பிடிச்சிக்கிறதுக்கு அது எப்படியாயிலும் ஆண்டவரே தோன்றும் போது பாதத்தை ஒரு 500 ரூபா கட்டு நோட்டு அப்படி மொத்தமாக கொடுத்தா சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? சொல்லுங்க. இன்னைக்கு கூட நிறைய பேருக்கு அந்த பழக்கம். பணத்தை வாங்கின உடனே கண்ணு குருடா போயிடும். அப்படி பண்ணாதீங்க. நமக்கு மேன்மை நம்முடைய ஆராதனை என்ன அப்படின்னா ஆண்டவர் தான். ஆண்டவரை தவிர பணத்துக்கோ பொருளுக்கோ முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவன் கொடுத்த இந்த உலகத்திலே வாழ்ற வாழ்க்கைக்கு தேவையானவைகள், இன்றியமையாத பொருட்கள், அவ்வளவுதான். ஆனால் அது நம்மை காப்பாற்றாது. எந்த பணம் நம்மளை காப்பாற்ற நினைக்கிறோமோ அதே பணம் தான் இன்னைக்கு நம்மளை தெருவில் கொண்டு வந்து நிறுத்துது. எந்த பணம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை நினைக்கிறோமோ அதனால தான் வீட்டில் சண்டை. எந்த பணம் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு உதவி செய்ய நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு உபத்திரவத்தை உண்டாக்கி வைக்குது. யோசித்து பாருங்க. தேவைதான், இல்லை என்று சொல்ல முடியாது, ஆனால் அது நமக்கு தெய்வமாகாது. நம்முடைய ஆராதனை கர்த்தரை சார்ந்து வருகிறது. அப்படியானால் நீங்கள் சிருஷ்டிகரை ஆராதிக்காதபடிக்கு சிருஷ்டியை ஆராதிக்கிற ஆராதனை எதிலே வருகிறது என்று சொன்னால் அது எங்க ஆரம்பிக்குன்னா ஏதோ ஒரு பொய்யான ஒரு மாயை நமக்குள்ள இருக்கிறதுனால தான். நம்ம சிந்தனையை பொய்க்கு திருப்புகிற ஒரு திருப்புதல். நீங்கள் அதே ரோமர் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் 3:7 வாசிங்க. என் பொய்யினாலே தேவனுடைய சத்தியம், நல்ல அழகா சொல்ற, என் பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமை உண்டாக விளங்கினது
உண்டானால் இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவானேன். அப்படியானால் ஒரு சத்தியத்தை பேசுகிறவர்கள் அதிலேயும் பொய் சொல்வார்கள் என்று சொன்னால், சிலர் சொல்லுவாங்க நல்லதுக்காக, சொல்லுங்க நல்லதுக்காக. அதாவது சத்தியம் சொன்னா என்ன? உண்மை. உண்மை என்ன? நல்லது. அந்த நல்லதுக்காக ஒரு பொய். ஆனால் நல்லதுக்கு என்ன பொய் சொன்னோம்? உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் அதற்கு மிஞ்சி வர்றதெல்லாம் அவ்வளோதான். நான் நல்லதுக்கு தான் பொய் சொன்னேன், கெட்டதுக்கு தான் பொய் சொன்னேன். நீங்கள் நல்லதுக்கு சொன்னாலும் அது பேர் பொய் தான், கெட்டதுக்கு சொன்னாலும் அது பேர் பொய் தான். செய்கிற காரியத்தில் கூட ஒழுங்கை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படியானால் நான் சத்தியத்தை உங்களுக்கு போதிக்கிறேன். இந்த சத்தியத்தை கூட ஒருவேளை நீங்கள் ஏற்றுக்கிறதுக்காக ஒரு பொய்யான நிலைமையில கூட சொல்லிட்டேன் நான் அப்படின்னு பவுல் பேசல. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும். நான் முன்ன ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் தலைமை சபையில் இருக்கும் பொழுது ஒரு முறை நாங்கள் சர்ச் கிளீனிங் ஒர்க் நடந்துட்டு இருக்குது டிசம்பர் டைமில். அப்போ கிளீனிங் ஒர்க் நடக்கும் பொழுது ஒரு பாப்பா ஒருத்தி, எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-14 வயசு இருக்கும் அந்த பாப்பாவுக்கு, அப்படிதான் நினைக்கிறேன், சின்ன வயசு தான். பிசாசு பிடிச்சிக்குதுன்னு கூட்டிட்டு வந்தாங்க. பிசாசு பிடிச்சதுன்னு கூட்டிட்டு வந்த உடனே ஜாம் பண்ண உடனே அது ஆடுது. நமக்கு ரெகுலராக சர்ச்சில் ஒரு பாஸ்டர் ஒருத்தர் இருக்கார், அவங்க தான் செய்வாங்க. அந்த நேரத்தில் அவங்க இல்லை, அவங்க வெளியில் வேற ஒரு ஊழியத்துக்கு போயிருந்ததுனால ஆள் இல்லை. அதனால என்ன சொன்னாங்க, தம்பி நீங்கள் அவங்க ஜோம் பண்ணி அனுப்பி விட்ருங்க அப்படின்ட்டாங்க. சரி ஜோம் பண்ணி அனுப்பி விடுவோம். நான் சாதாரணமாக தான் ஜோம் பண்ணேன். சாதாரணமாக ஜோம் அப்படியே ஆட ஆரம்பிச்சிருச்சு. எனக்கே சந்தேகம், என்னடா அது நம்ம ஜபத்துக்கே ஆடுதான். கொஞ்ச நேரம் ஆடிக்கிட்டே இருந்து நானும் ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஆடிக்கிட்டே இருந்தது, எல்லாம் முடிஞ்சது. எனக்கு எதுவும் அதில் ரொம்ப சந்தேகமாக இருக்குது, இது உண்மையாக பொய்யான்னு தெரியல அப்படின்ட்டு. அவங்க அம்மா வயசான தாத்தா பாட்டி மாதிரி தான் இருக்காங்க அந்த டைமில், வயசானவங்க, ரொம்ப நாள் கழித்து வளர்ந்து பார்த்துட்டு போல. அவங்க என்ன சொன்னேன், ஐயா நீங்கள் அங்கே உட்காருங்க, சேர் உட்காருங்க, நான் பாப்பா கிட்ட சில காரியங்கள் நான் பேசிட்டு நான் அதுக்கு ஆண்டோட வார்த்தையை சொல்லிட்டு நான் ஜோம் பண்ண போகிறேன். சரி நான் அவங்க அந்த சைடில் அந்த சேரில் அவங்க உட்காந்து, இங்கே டிஸ்டன்ஸில் தான் உட்காந்து அந்த பாப்பா கிட்ட, பாப்பா உண்மையாகவே உனக்கு பேர் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படி பார்க்குறேன். அண்ணாடு சூட்டுக்கிட்டு பார்க்குறேன். உண்மையாக தான் எனக்கு பேய் பிடிச்சிச்சுன்னு பேயும் சொல்லுமா, எனக்கு பேய் பிடிச்சிச்சுன்னு. எந்த பேயா சொல்லுமா சொல்லுங்க. இப்போ நான் கேட்குறேன், யாராவது ஒருத்தவங்க பேய் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஆமாம் நான் சொல்லுவேன். ஆனால் அதான் ஆமான்னு தான் சொல்லிச்சு. ஆமாம் எனக்கு உண்மையாகவே பேய் பிடிச்சி. நான் சொன்னேன், எந்த பேயும் தன்னை பேயின்னு சொல்லாது தப்பா. நீ நான் பேய் பிடிச்சி நான் பேய் பிடிச்சேன். ஆமாம் எதுக்கு இது மாதிரிலாம் செய்கிற? எனக்கு என்னவோ உனக்கு பேய் பிடிச்ச மாதிரியே தெரியலை. நீ இப்படியே இருந்தேன்னு சொன்னால் உண்மையாகவே ஒரு பேய் உங்ககிட்ட உள்ளே வந்துருச்சுன்னா வெளியில் போகாது. நீ ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு உடனே அந்த பாப்பா சொல்லுது, நான் வந்து சர்ச்சில் வந்துட்டு ரட்சிக்கப்பட்டுட்டேன், எங்கள் அப்பா அம்மாவும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, இப்படி நம்ம செய்தோன்னா அவங்க சர்ச்சுக்குள்ளே வந்துடுவாங்களே. வா இதை கேட்ட உடனே உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும். அதனால தான் சிலர் குடிக்கிறாங்களோ, குடிக்கிறவர்களை ஆண்டவர்களை கொண்டு வரதுக்கு. அதனால தான் சிலர் இன்னும் பீடி பிடிச்சிட்டு இருக்காங்களோ, பீடி பிடிக்கிறவர்களை கர்த்தரிடத்தில் கொண்டு வரதுக்கு. பவுல் பேசும்போது சொல்றாரு, கேளுங்களேன், நான் சத்தியத்தை சொன்னேன், ஆனால் அதில் ஒரு பொய்யும் கிடையாது. நீ ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பரவாயில்ல, இந்த சத்தியம் உனக்குள்ளே கிரியை செய்தாலும் கிரியை செய்யாவிட்டாலும் நான் பாவியாய் மாறாதபடிக்கு நான் சத்தியத்தில் ஒரு இடத்துல கூட நான் உங்களிடத்துல போய் சொன்னதில்லை. பவுலுடைய நிருபங்களை நிறைய இடங்கள் அவர் சொல்றார், நான் பொய் பேசுறதில்லை, நான் பொய்யா சொன்னதில்லை. எபேசியர் 4:25 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், நம்முடைய அவயவங்கள் எல்லாம் நமக்குள்ளே ஒன்றாய் இருப்பதை போல நாம் ஒருவராய் இருக்கும் பொழுது, ஒரே சரீரமாய் இருக்கும் பொழுது, வாசிங்க என்ன சொல்றது, அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியினால் பொய்யை களைந்து. அப்போ ஒருவருக்கு ஒருவர் அவயவங்களாய் இருக்கிறோம் என்று சொன்னால், சரி நான் இப்படி சொல்றேன், புருஷனும் மனைவியும் பிள்ளைகளும் ஒரு சரீரம், ஒரே சரீரத்தில் உள்ள சில அவயவங்கள் வைத்துக் கொள்வோமே. புருஷன் தலை, சரிங்களா, சரீரம் மனைவி, அதில் உள்ள கை கால வேலைகள் எல்லாம் பிள்ளைகள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றுக்கு ஒன்று பொய் சொல்லிக்கிட்டே நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? கால் வந்து மூளைகிட்ட சொல்லுது, நடக்கிறேன் நடக்கிறேன் நடக்கிறேன், உட்காந்துட்டே இருக்கு, நடக்கவே இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? அந்த சரீரம் எந்த இடத்துக்கு போய் சேர முடியாது.
கை செய்ய வேண்டிய வேலையை செய்யாம போய் பேசிச்சுன்னு சொன்னா இந்த சரீரத்துக்கு தேவையான காரியங்கள் சரீரத்திற்கு கிடைக்காது. அப்படின்னா குடும்பம் என்று சொல்லும் பொழுது, புருஷன் மனைவி என்று சொல்லும் பொழுது, ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாத ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு மாதிரியா பாக்குறீங்க, அது எப்படி பாஸ்டர் பொய் சொல்லாம இருக்க முடியும்? நீங்க பொய் சொல்லுங்க, சிம்பிளா சொல்றேன், வருகையில் போக முடியாது. நீங்க அங்க போனோன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இவர்கிட்ட பொய் சொல்லாம நான் வாழ முடியாது அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்வாரு, பொய் சொல்ல வேண்டிய இடத்துல கூட நீ சொல்லாம இருக்கிறியான்னு பாக்குறதுக்கு தான் இவனே கல்யாணம் பண்ணி வச்ச உனக்கு. சில நேரங்கள்ல நம்முடைய குடும்பத்திற்கு தேவையான சில பணத்தை அந்தந்த இடத்துல சேர்த்து வைக்கிறோம். அது வேற, நான் அதை பத்தி பேசல. அதை பத்தி நான் பொய்ன்றத நேரடியா பொய்ன்னு பேசுறேன், சரிங்களா? நீங்க நல்ல பொய் கெட்ட பொய்ன்றது, நல்ல பொய்னு கூட விட்டுறேன், இப்போ இன்னொரு நாள் கூட பேசிக்கலாம். கெட்ட பொய் சொல்ல நேரடியாவே போய் பேசுகிற வாழ்க்கை உண்டு நமக்கு. இந்த பொய் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற வரையிலும் என்றைக்காக இந்த சரீரம் கிறிஸ்துவுக்கு வெளியில போயிடும். நீங்க கிறிஸ்துவுக்கு வெளியில போனவங்களோட வாழ்க்கையினுடைய அஸ்திபாரத்தெல்லாம் பாருங்க, ஃபவுண்டேஷன் நிறைய பொய் பேசுறோம். நம்ம நினைக்கிறோம் பொய் ஒன்றும் சாதாரண விஷயம் தானே நினைக்கிறோம். இந்த சாதாரண விஷயம் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம், மூலதாரத்தையே நம்மை விட்டு வெளியில கொண்டு வருது. ஆண்டவருக்குள்ள இருக்கிற பயத்தை விட்டு வெளியில கொண்டு வருது, ஆண்டவரோட இருக்கிற ஐக்கியத்தை விட்டு வெளியில கொண்டு வருது, ஆண்டவரோட கூட இருக்கிற நன்மையும் கிருபையை விட்டு நம்மளை வெளியில கொண்டு வருது. எதுனா சாதாரண பொய். சாதாரண பொய். நான் சொல்றேன், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில நன்மையை நம்ம அடையலன்றதுக்கு காரணம் என்ன? நீங்க பேசுற பொய் தான். எனக்கு ஊழியமே செய்ய முடியல, ஊழியமே வரல, ஊழியமே இல்லை, ஊழியத்தையே ஆண்டவர் தரல. நான் சொல்றேன், பொய் பேசுறதை நிறுத்துங்க, ஆண்டவர் தருவார். நீங்க ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதான் உண்மை. ஏன் அப்படின்னா, ஒரு காரியத்தை மறைப்பதும் பொய் பேசுவதும் என்கின்ற இடத்துல தான் பாவம் என்கின்ற இடமே ஆரம்பிக்குது. தன்னை எங்கே ஒளித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆதாம் நினைத்தாரோ அந்த ஒளித்துக் கொள்ளுதலிலே தான் சொன்ன பதில் எடுத்தியா சாப்பிட்டியா ஒரே கேள்விதான் கேட்டாரு. ஆனால் அதை மாற்றி பேசுவதற்கு நீர் கொடுத்த தான், நீர் கொடுத்த ஸ்திரீதான். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய தரம் எங்க ஆரம்பிக்க தெரியுங்களா? பொய் சொல்லாத ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஒருவருக்கு ஒருவர் அவயவங்களாக இருக்கும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதபடிக்கு சரி. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நம்ம பேசுகிற பொய்யுக்கு மாத்திரம் ஆண்டவர் ஒரு சாட்டை எடுத்துகிட்டு வந்து நம்மளை அடிக்கணும் அப்படின்ட்டு இன்றைக்கி அப்போஸ்தல கிறிஸ்தவ சபைக்குள்ளே நுழையிறார், சரிங்களா? யார் யாரெல்லாம் உண்மையாக பொய் பேசுகிறீங்களோ முன்னால் வாங்க. நீங்கள் எத்தனை பொய் பேசியிருந்தாலும் அதற்கு பாதி, 100 பொய் பேசியிருந்தா ஒரு 50 அடி, 10 பொய் பேசியிருந்தா 5 அடி சாட்டடி வாங்கிட்டு போயிருக்க, பாவத்திலேருந்து மன்னிச்சிடறேன் அப்படின்னு சொன்ன உடனே சொன்ன செகண்டில் நமக்கு என்ன தெரியுங்களா தோணும்? 10ன்னு சொன்னால் 5 தானே உங்களுக்கு, அதுலேயும் போய் நம்ம எப்படி ஊறி போய் கிடக்கிறோம் பாருங்களேன், எப்படி ஊறி போய் கிடக்கிறோம் பாருங்க, அதுலேயும் போய். சரி, உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். நீங்கள் வீட்டுக்கு போகும்பொழுது உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கோ அந்த கடனை ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துட்டு அங்கே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. போகும்பொழுது உங்களுக்கு அந்த கடனுடைய பணத்தை கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் உண்மையா 4 லட்சம் 4 லட்சம் எழுதிங்கன்னு எனக்கு தெரியாது. அதுலேயும் போய் நீங்கள் எந்த இடத்த உலகத்தில் எடுத்தாலும் சரி, ஏதோ ஒரு விதமான போய் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளோட ஊறிடுச்சு. இந்த ஊர்னதை ஆண்டவர் நீ ஒப்புக்கொடு, நீ விட்டு கொடு அப்படிலாம் சொன்னால் ஆகாதுன்றதுனால தான் சொன்னார், சுட்டுடு. அது உள்ள போய் அந்த நெருப்பு உள்ள போய் அதற்கு உள்ள எங்கெங்கெல்லாம் ஒளிஞ்சிருக்குதோ அந்த அந்த ஃபேட்டி அந்த கொழுப்பை எல்லாத்தையும் வெளியில கொண்டு வர மாதிரி நம்முடைய வாழ்க்கையை ஒரு தூய்மை உள்ள ஒரு வாழ்க்கையாய் மாற்றட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்திலே நல்ல ஒரு வசனம் இருக்கு, இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் அவர்கள். அப்போ இருதயத்தில் பொய் இருக்கக்கூடாது, சுத்தம் இருக்கும். இன்னைக்கு இந்த தேவ சமூகத்தை விட்டு நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் உங்கள் மனசில், உங்கள் வாயில், உங்கள் சரீரத்தில் மறைந்திருக்கிற எந்த இடத்துலையும் சரி, எந்த இடத்துல உங்களுக்கு பொய்ன்ற காரியம் இருக்குதோ
அதை எல்லாவற்றையும் விட்டு தேவ சமூகத்திலிருந்து ஒரு உண்மை உள்ளவர்களாய் திரும்பி போகணும். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 2:9. வாசிங்க தொடங்கினா வாசிங்க. அந்த அக்கிரமக்காரனுடையவரை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் அப்ப அற்புதத்துல கூட பொய் இருக்குதோ? எஸ் எஸ். இந்த பொய்யான அற்புதத்தை நம்ம எப்படி அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னா, நீங்கள் உள்ளத்திற்குள்ளே பொய் இல்லாமல் இருப்பீர்களானால் நீங்க ஈஸியா அறிந்து கொள்ளலாம். உள்ளத்திற்குள்ளே நீங்கள் பொய்யை வைத்திருப்பீர்களானால் பொய்க்கு ஈஸியா நீங்க வந்து விடுத்துருவீங்க. நீங்க நிறைய பேர் நம்மளை ஏமாத்துறாங்க, நம்மிடத்துல பொய் சொல்றாங்க, நம்மிடத்துல ஏமாற்ற காரியங்களை செய்யறாங்கன்னு சொல்லும் பொழுது, ஐயோ நான் உண்மைன்னு நினைச்சிட்டேனே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க. உண்மைன்னு நினைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, நமக்குள்ள இருக்கிற ஒரு பொய் அதை பொய்ன்னு காட்டி கொடுக்கல. ஆனா நமக்குள்ள இருக்கிற உண்மை என்ன பண்ண தெரியுங்களா? பொய்யை காட்டி கொடுத்துரும், ஈஸியா காண்பித்து கொடுத்துரும். வெளிச்சமானது இருளை ஈஸியா கண்டுபிடிச்சிடும். இருளானது வெளிச்சத்தை மேற்கொள்ள முடியாது. ஆனா வெளிச்சம் இருளை மேற்கொள்ள முடியும். வெளிச்சத்துக்கு தெரியும் எங்க இருள் இருக்குதுன்ட்டு. ஆனால் இருள் எந்த காரணத்தை முன்னிட்டும் வெளிச்சத்தை மேற்கொள்ள முடியாது. அதே நேரத்தில் சொல்லுகிறேன், நீங்கள் இருள் உள்ளவர்களாக இருப்பீர்களானால் வேறொரு இருள் உங்களை பற்றிக் கொள்வது எளிதாக இருக்கும். வேறொரு இருள் குறுக்கு வழியில எப்படியாயிலும் போகணும்னு நினைக்கிறோம்னு சொன்னா ஏதாவது ஒரு குறுக்கு வழியில மாட்டிக்கிட்டு தெரியுமா? வேற வழி இல்லை. பொய்யான அற்புதங்கள் இந்த உலகத்தில். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், பழைய மனுஷனாய் இருக்கிற பொய் என்று சொல்லப்படுகிற அந்த பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போடுங்கள் என்று சொல்லுகிறார். களைந்து போடுங்கள். பழைய மனுஷனுடைய வாழ்க்கை என்ன? பொய்யான மாயான வாழ்க்கை தான். அவைகளை களைந்து போடுங்கள். நீங்கள் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, மனசாட்சியில் சூடுந்த பொய்ய மாயையினாலே என்று சொல்லப்படுகிறது. மாயையினாலே. பொய் என்பது மாயைக்குள்ளாய் இருக்கிறது. நீங்கள் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், பொய்யிலே பெயர் பெற்றவர்களாக இருக்கிறவர்கள் என்று சொல்லப்படுகின்றது. இதை மாதிரி பொய்யை குறித்து நிறைய காரியங்கள் வேதத்திலே சொல்லலாம். நேரத்தோடு முடிப்பதற்கு வருகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் ஏதாகிலும் ஒரு இடத்துல பொய் என்று மறைந்திருக்குமானால் இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் அவரிடத்துல சொல்லிட்டு அதோடு அதை மறந்துடும். இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில் பொய் என்று வராதபடிக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தீர்த்துக்கு தன்னுடைய நிருபத்தை எழுதும் பொழுது 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்றார், கிரேத்தா தீவர் ஓயா பொய் பேசினாலே பொய்யா தான் பேசும். அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை விசுவாசிகள் அப்படின்னா என்ன வரணுங்க? வரோம். இன்னைக்கு நம்முடைய கோணத்தில் நிறைய விஷயங்கள் வந்து மிஸ்டேக்கபிளாகவே இருக்கிறதுக்கு காரணம் என்னென்ன? அடிப்படை பொய் தான். ஒரு பிள்ளை தன் தாய் தகப்பனிடத்தில் என்னைக்கு மறைக்க பொய் சொல்ல ஆரம்பித்தாங்களோ அவங்க பாவம் செய்ய பெரிய பாவத்தில் விடுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னு அர்த்தம். தேவனிடத்தில் மறைக்க, தேவனிடத்தில் பொய் சொல்வதற்கு என்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பாவத்தில் நம்ம விழுவோம் அப்படின்றத மறந்துடாதீங்க. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், எவ்வளவேனும் பொய்யுரையாத ஒரு தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் யாக்கோபுக்கு பொய் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். பொய் சொல்லுவதில்லை. பொய்யுரையாத ஒரு தேவன். நான் சொல்ல, பொய்யுரையாத தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் பொய் பேசாத அளவிற்கு நம்மை காத்துக்கொள்ளுகிற வழிகளை தேவனிடத்தில் கேளு. நீங்கள் என்னைக்கு பொய்யே பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அன்றைக்கி தான் பொய் நிறைய பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். சரிங்களா? அன்றைக்கி தான் வாய்ப்பு கிடைக்கும். அன்றைக்கி தான் நம்ம பார்க்கக்கூடாதவங்களெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும், சொல்லக்கூடாததெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கும். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஏசப்பா அந்த மனுஷன் கேசுவா நான் தெரியாமல் போய் சொல்லிட்டு இதை எத்தனை தடவை சொல்கிறது? நீங்களே எத்தனை தடவை சொல்ல போகிறீங்க? ஆண்டவர் அடுத்த நிமிஷத்தில் வராருனா கூட இந்த நிமிஷம் அந்த மனுஷன் கேசுவா நான் தெரியாமல் சொல்லிட்டு ஏசப்பா வேகத்தில் சொல்லிட்டு ஏசப்பா நல்ல காரியத்துக்கு தான் சொன்னேன் ஏசப்பா நீ நல்ல காரியத்துக்கு தான் சொல்லு, நல்ல இடம் நரகத்தை தள்ளிடுவார் ஆண்டவர். வேறு வழி
இயேசு கரெக்டாக சொன்னார் நம்ம ஆண்டவர். நீங்கள் பொய்யில் பிறந்தபடியினாலே பொய் பேசுறீங்க, ஆனால் நான் பிதாவினால் பிறந்தவன், நான் பொய் சொல்லுவேன். அப்படின்னா இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவங்க யோசித்து பாருங்க, பொய் பேசுறதுக்காக ரட்சிக்கப்பட்டோமா, பொய் சொல்றதுக்காக ஞானசானம் எடுத்தோமா, அல்லது பொய் சொல்றதுக்காகவே அதுக்கும் தனியாக அபிஷேகம் பெற்றோமா? யோசித்து பாருங்க. ஒரு சாதாரண உலக மனிதனிடத்தில் இருக்கிற ஒரு உண்மை கூட இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுற இடத்துல கிடையாது. ஏன் இன்னைக்கு சர்ச்சுக்கு வரலன்னு கேளுங்க, 1000 காரணங்கள் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தெரியும் அதெல்லாம் வந்து எடுபடாது. பரலோகத்தில் தேவன் அதெல்லாம் வந்து அங்கீகரிக்க மாட்டார், ஏற்றுக்கொள்ள மாட்டார். தேவனுக்கு முன்பாய் சொல்லுவதற்கு அநேக காரணங்கள் நம்ம பேசலாம். ஆனால் அது எத்தனை பொய் இருக்கு, அது எத்தனை பொய் இருக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க. அதில் எத்தனை பொய் இருக்கு, அது எத்தனை உண்மை இருக்கு. இன்னைக்கு பொய் சொல்றதே ஒரு சாதாரண ஒரு நிலைமையாக மாறிடுச்சு. அதனால் இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிற ஆண்டவரே, நம்முடைய வருகைக்கு நான் ஆயத்தப்பட வேண்டுமானால் ஒரு அடிப்படையாக ஆவியானவர் செய்கிற ஒரு வேலை இருக்குது, ஆவியனுடைய அக்கினை செய்கிற வேலை இருக்குது. என்னிலிருந்து பொய் என்று சொல்லப்படுகிற அழுக்குகளை நீ நீக்கி போடும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு உண்மையாக ஒப்பு கொடுக்குறீங்களோ தெரியாது. உண்மையாக இப்போ நான் கேட்குறேன், எத்தனை பேர் உண்மையாக பொய் சொன்னீங்க, இனிமேல் பொய் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு ஒப்பு கொடுக்குறவங்க எழும்பி நில்லுங்கன்னு சொன்னால் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். யாராவது மனைவி மாதிரி எழும்பி நின்னீங்கன்னா புருஷமாக இருப்பாப்பா, அப்படி பாவி இத்தனை நாள் போய் பேசிட்டு நீ அப்படின்னு பார்த்துருவார்ல. அப்படிலாம் ஆண்டவர் வந்து நம்மளை காட்டி கொடுக்க மாட்டார். கவலைப்படாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக வெளிப்படையாக இருக்கிறேன், ஆண்டவர் உங்களை எங்கேயும் காட்டி கொடுக்க மாட்டார். நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாக இருங்களேன், வேறு எங்கேயுமே உங்களை பொய் சொல்ல விட மாட்டார் ஆண்டவர். ஒருவேளை கடன் வாங்கினவன் வந்தான் அவனுக்கு பொய் சொல்லணும்னு சொன்னால் கூட அவனை வராத அளவுக்கு ஏதாகிலும் ஆண்டவர் வேறு வழியாக நடத்தி விட்டுறார். விடுங்க, வேறு என்ன பண்ணுறது? எப்படியாகிலும் நம்மளை வந்து பாவத்திலேருந்து காப்பாற்றுறதுக்கு கர்த்தர் நமக்கு இறக்கம் செய்வார். அதுக்கு நம்ம என்ன பண்ண தெரியுங்களா? ஆண்டவரே, பொய் நாவு உமக்கு அருவருப்பானது, நான் பொய் பேசாதபடிக்கு நீர் எனக்கு உதவி செய். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி You follow me. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா.